நடிகர் சசிகுமார் அவர்கள் நடிக்கக்கூடிய டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நடிகர் சசிகுமார் அவர்களை மிகவும் பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். தமிழ்நாட்டில் வந்த திரைப்படங்களில் பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு அதிகமான நல்ல திரைப்படங்களை கொடுத்த வரிசையில் நம்ம சசிகுமார் அவர்களும் இருக்கின்றார். சசிகுமார் அவர்கள் டைரக்ட் செய்தாலும் சரி, அவர்கள் நடித்த திரைப்படமாக இருந்தாலும் சரி, மிகவும் உன்னிப்பான நல்ல ஒரு கதாபாத்திரமாக எடுத்து நடிப்பார். மேலும் அவரை சுற்றிலுமாக அந்த திரைக்கதை முழுமையாக அமைந்திருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து திரைப்படங்களுக்கும் போட்டியாக, மிகப்பெரிய பிரபலங்களெல்லாம் நடித்த திரைப்படங்களுக்கு போட்டியாகவும் தன்னுடைய திரைப்படத்தை வெளியிடுவார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த வரிசையில் அடுத்ததாக நம்ம சசிகுமார் அவர்கள் நடித்து வெளிவர இருக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயர்தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். நடிகர் சசிகுமார் மற்றும் சிம்ரன் அவர்கள் இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அமைய இருக்கின்றது. இந்த திரைப்படம் முழுக்க ஈழத்தமிழில் பேசி திரைப்படம் முழுவதும் நடித்திருப்பதாக இந்த திரைக்கதை அமைய பெற்றிருக்கின்றது. மேலும் ஒரு குடும்பம் ஒரு ஊரை விட்டு வேறு ஒரு ஊருக்கு செல்லக்கூடிய வகையில் இந்த ட்ரீசர் அமைய பெற்றிருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் திரைப்படம் என்பது முழுக்க காமெடி கலந்த திரைப்படமாக இருக்கக்கூடும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பு. அது மட்டுமில்லாமல் இந்த திரைப்படம் முழுக்க காமெடி அடிப்படையில் எடுக்கப்பட்டிருப்பதால் குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக அந்த திரைப்பட வரிசையில் இந்த திரைப்படமும் இடம்பெறும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மேலும் திரைப்படம் வந்த பிறகு குடும்பமாக இந்த திரைப்படத்தை கண்டு மகிழலாம் என்பதில் மாற்று கருத்தில்லை. திரைக்கதையை பொறுத்தமட்டில் சிறப்பான தரமான திரைப்படமாக நிச்சயமாக இந்த திரைப்படம் தமிழ் திரையுலகில் ஒரு கோலோச்சும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் வெற்றி சாதனையை படைக்கும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. சசிகுமார் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு மகுடம் சூட்டுவது போன்று ஈழத்தமிழில் பேசி நடித்திருப்பதால் ஈழத்தமிழர்களுக்கிடையே மிகப்பெரிய அளவிற்கு சசிகுமார் அவர்களுடைய மதிப்பு உயரப்போகின்றது. அதே நேரத்தில் திரைப்படமும் திரைக்கதையும் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த திரைக்கதை உலகத் தமிழர்களால் கொண்டாடப்படும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த திரைப்படத்தில் நடிகர் சசிகுமார் அவர்களுடன் இணைந்து சிம்ரன், யோகி பாபு, மிதுன், ஜெய்சங்கர், கமலேஷ், MS பாஸ்கர், ரமேஷ் தாலிக், பக்ஸ், இளங்கோ, குமரவேல், ஸ்ரீஜித் ரவி போன்றவர்கள் நடித்திருக்கின்றார்கள். இந்த திரைப்படத்தை எழுதி இயக்குவது அபிசன் ஜீவிந்த் என்ற இயக்குனர் தான். மேலும் இந்த திரைப்படத்தை இசைத்திருப்பது யார் என்றால் சீன் ரோல்டன் என்பவர்தான். இந்த திரைப்படத்தின் இசை மற்றும் பின்னணி இசையை இசைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த திரைப்படத்தின் ப்ரொடியூசர்கள் நஸ்ரத் பஸ்லின், மகேஷ் ராஜ் பஸ்லின், யுவராஜ் கணேஷ் போன்றவர்கள் இந்த திரைப்படத்திற்கு ப்ரொடியூஸ் செய்திருக்கின்றார்கள். பேனர் $1 மில்லியன் ஸ்டுடியோஸ், MRP என்டர்டெயின்மெண்ட் இருவர்களும் பேனர்களாக இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தத்தில் இந்த திரைப்படம் பல்வேறு நபர்களுடன் இணைந்து மிகப்பெரிய ஒரு காவியமாக உருவெடுக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. பார்க்கலாம் இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இந்த திரைப்படம் வெளியான பிறகு இந்த திரைப்படத்தை பற்றி மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்று திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கின்றோம். இதை போன்ற நல்லதொரு திரைப்படத்தை குறித்தான காணொளிகளெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக காண வேண்டுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.